அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சீக்ரெட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன் ஃப்ரை. ரொம்பவே ஈஸி தான், வெறும் 20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சரி, நம்ம நேரத்தை கடத்தாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கடாய் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போது கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்த 1 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருவோம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடும். ஆனது பிறகு எண்ணெயில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து எண்ணெயில் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம வந்து எண்ணெயில் எதுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் நல்லா ஈவனாக போய் மிக்ஸ் ஆகும். அப்படி ஆகும்போது நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு படி மேலே எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து 25 செகண்ட் ஆகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுது. இப்போது மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 20லேருந்து 25 செகண்டுக்கு இதை மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்கு வந்து நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிப்போம். எந்த அளவுக்குன்னா நம்மளுடைய சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறி வெள்ளை கலரில் வரணும். இப்போது மசாலாலாம் சேர்க்குற டைம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலாலாம் வந்து சிக்கனில் நல்லா போய் ஈவனாக போய் உட்காரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்க்குற டைம் வந்துருச்சு. கரெக்டாக வந்து ஒரு 100 ml தண்ணி நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்துட்டு சிக்கன் கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த மசாலாலாம் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணிக்கு வந்துடும். நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம வந்து கடாயில் தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வந்து வேக வைப்போம். இந்த 10 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஆன பிறகு நம்ம வந்து இந்த தட்டை திறந்து பார்த்துருவோம். திறந்து ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியோட. இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ அடுத்த 5 நிமிஷத்துக்கு சுத்தமாக வந்து நம்ம இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து தட்டை திறந்து பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து சிக்கனில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றணும். அது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. அது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் பார்த்தீங்களா எண்ணெய், அது மட்டும்தான் இப்போ சிக்கன் கூட இருக்குது. சிக்கனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கிறேன். ஓகே, நம்மளோட கடாய் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கடாய் சிக்கன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ் கூட வந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சைட் டிஷ்ஷாக இல்லாமல் இதையே நீங்கள் மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா இதை விட வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இது மாதிரி வந்து அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இதை நம்ம குக் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நிமிஷம் தான் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலாலாம் வந்து சேர்த்து தான் வந்து இதை நான் செஞ்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து வீடியோ முடிச்சுப்போம். இது மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லைனாக நிறைய வீடியோஸ்லாம் வந்து காத்துட்ருக்கு. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பபாய்.